புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இன்று மாலை முதல் நாளை வரை கடற்கரையில் குளிக்க அனுமதி இல்லை என காவல்துறை அறிவித்துள்ளது. விபத்தில்லா புத்தாண்டாக மக்கள் கொண்டாட காவல்துறையினர் பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். வணக்கம் சதீஷ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வருகின்ற 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி தமிழகம் முழுவதும் 54,000க்கும் மேற்பட்ட போலீசார் வழக்கத்தை விட பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குறிப்பாக சென்னையில் 18,000 போலீசாரும், ஆவடியில் 4,000 போலீசாரும், அதேபோல் தாம்பரத்தில் 3,000 போலீசார் என அனைத்து மாவட்டங்களிலும் வழக்கத்தை விட கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குறிப்பாக சென்னையை பொறுத்தவரையில் 18,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது மட்டுமின்றி சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது மெரினா கடற்கரைக்கு வருகை தரக்கூடிய பொதுமக்கள் கடலில் குளிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது மெரினா கடற்கரை ஒட்டியுள்ள காமராஜ் சாலை மற்றும் பெசன் நகர் 6வது அவென்யூ சாலை ஆகிய சாலைகளில் இரவு 8 மணிக்கு மேல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தாம்பரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சொகுசு மற்றும் கேளிக்கை விடுதிகளில் இரவு 12 மணி முதல் 1 மணி வரை புத்தாண்டு கொண்டாட்டமானது கொண்டாட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது காவல்துறை சார்பில். மாறாக 1 மணிக்கு மேல் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடிய நபர்களை கண்காணிக்க 46 சிறப்பு குழுக்களும் காவல்துறை சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டுதல் மற்றும் சாகசங்களில் ஈடுபடுவதும், பைக் ரேஸ் நடத்துவதும் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டால் அவர்களை கண்காணித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவும் காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதேபோல் சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பெசன் நகர் கடற்கரை என புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக பொதுவெளியில் வரக்கூடிய பெண்களுக்கு பாலியல் ரீதியான அளிக்கப்படும் புகார்கள் தொடர்பாக காவல்துறை சார்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பெசன் நகர் பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொழுது வாகனங்கள் அனுமதிக்கப்படாமல் காவல்துறை சார்பில் வாகனம் நிறுத்துவதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் காமராஜ் சாலையில் லேடி வில்லிங்டன் மற்றும் குயின் மேரிஸ் கல்லூரி ஆகிய இடங்களில் வாகனங்களை நிறுத்திக் கொள்ள காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் விபத்தில்லாத புத்தாண்டு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக குறிப்பாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக குடிபோதையில் வாகனம் ஓட்டக்கூடிய நபர்கள் கண்டறியப்பட்டால் அவர்களது ஓட்டுநர் உரிமமானது பறிமுதல் செய்யப்பட்டு அதை நீக்கவும் பரிந்துரை செய்யப்படும் என காவல்துறை சார்பில் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை ரயில்வே போலீசார் தரப்பில் சென்னையிலிருந்து அதிகமான அளவு மக்கள் வெளி மாவட்டங்களில் உள்ள திருத்தலங்கள், தேவாலயங்கள், மசூதிகளுக்கு செல்லவிருக்கும் காரணத்தினால் சென்னையில் மற்றும் ரயில்வே போலீசார் 800 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். அதேபோல் மதுரை, திருச்சி உள்ளிட்ட முக்கியமான ரயில் நிலையங்களில் உட்பட தமிழகம் முழுவதும் ரயில்வே போலீசார் தரப்பில் 1,500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்.